ஹாய் ஆர்மிஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக்குக்கோட ஏஜ் கேப்போட பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1 நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ரியலி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுடா. பர்சனலாக நிறைய பேர் சொன்னீங்க, அக்கா இது நல்லா இருக்குன்னு. அந்த வகையில் ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கோஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முடிஞ்சிச்சு, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்களும் ஜங்குக்கும் காரில் உட்காந்துருக்கீங்க. வெளியே வந்துட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜேகே பயமாக இருக்குது ஜேகே, அப்பா வெளியே இருக்க மாட்டேன், என்ன பண்ணுறது, செத்தும் போ. ஐயோ என்ன ஜேகே அப்படி மொதல் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்ணுறேன், அப்புறம் பேசலாம், உள்ளே தெரிஞ்ச வெளியே தெரியாதுரி அப்படின்னு. எனக்கு பயமாக இருக்குது. அப்போ பார்த்துட்டாரோ, வெளியே தெரியாதுரி நம்ம 2 பேர் இருக்காது, எனக்கு பயமாக இருக்குது. பார்த்தா அவ்வளோதான், நம்ம 2 பேர்த்தையும் பிரிச்சுட்டாருன்னா நான் அவ்வளோதான், என்னெல்லாம் நினச்ச பாரு, நான் கண்டிப்பாக செத்துருவேன். உங்களை அப்படியே ஜேகே முறைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டே இருக்கீங்க, ஜேகே உடனே செத்துரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பயங்கரமாக முறைக்கிறான். ஜேகே அப்படின்னு நிஷி ஒன்றும் இல்லை, நீ ஒரு நிமிஷம் அமைதியாக இருடி அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக கரெக்ஷனாக இருக்கான்னு பார்க்குறேன். உங்கள் ஹேர் வேறு லைட்டாக கையெல்லாம் வெளில விட்டு பிடிச்சிருப்பான், அப்படியே பேக் ஹெட்லாம் அதில் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, ஹேர்லாம் கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிட்டு ஓகே டோர் ஓப்பன் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை, என்ன ஃபஸ்ட்டு நினச்சோ அதை சொல்லிக்கலாம் சரியா அப்படின்னு. சரி எப்படி சொல்கிறீங்க. அவனு டோர் ஓப்பன் பண்ணுறான். வியூன்னு டே எவ்வளோ நேரம்டா உனக்கு, நாளெல்லாம் ஒன்றும் லேட் இல்லை, உன் பொண்ணால தான் லேட் ஆகுறானு. என் பொண்ணா அப்படின்னு. ஆமாம் உன் பையனை பொண்ணு ரோட்டில் பார்த்தேன், பொண்ணை ஏற்றி விட்டா அப்படிங்கும்போது என்கிட்ட இருந்து இறங்கிட்டு அப்பா அப்படி சொல்லிட்டு ஏமாந்து அப்பா ஹக் பண்ணுறீங்க. சிரிச்சுட்டு நிஷி நீ இங்கே அப்படின்னு. அப்பா எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு. காலையில் என் தங்கம் பார்த்துச்சு, அதுக்குள்ளே அப்பா பார்க்கணுன்னு தோணிருச்சோ அப்படின்னு. எனி டைம் எங்கள் அப்பா பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிஷி சொல்லிட்டு க்யூட்டாக சிரிக்கிறா. சிரிச்சிட்டு சரி வா அப்படி சொல்லிட்டு ஜங்குகா வா அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கரெக்டாக 3 பேர் என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் ரைட் சைடு வந்துட்டு உங்கள் அப்பா நடந்துகிட்ருக்க, லெஃப்ட் சைடு வந்துட்டு உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஜேகே நடந்துகிட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு சின்னதாக ஸ்மைலோடு ஜேகே பார்க்குறீங்க, ஜேகேவும் சிரிச்சிட்டு நடந்துகிட்ருக்கான். இப்போ 3 பேரும் டேரெக்டாக வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் கை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு. என்ன வேணும் அப்படின்னு. உனக்கு ஷூட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருக்கு நிஷி, ஆனால் மதியம் தான் இருக்குது அப்படின்னு. ஓ சரிப்பா அப்படி சொல்கிறீங்க, வா அப்படிங்கிறான். இல்லைப்பா அவன் கேபின் போகிறேன் அப்படின்னு. அட வாமா அப்படி சொல்லிட்டு உங்களை உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே பார்த்தா 4 கேர்ள்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்க 4 பேரும் கொஞ்சம் எங்காக தான் இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு உட்காரான். சைடு வந்துட்டு ஒரு 3 பாய்ஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து ஜேகே தான் ப்ரெசென்ட் பண்ண வரோம். நீங்கள் லைட்டாக ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. ஜேகே அங்கே போய் நின்ட்டான். நீங்கள் வந்துட்டு உள்ளே போனோடனே எல்லோரும் உங்களை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா அப்படி கேட்டோடனே ஏன் பொண்ணு தான் அப்படின்னு மட்டும் சொல்கிறேன். எல்லோரும் பரவாயில்லையே உங்கள் பொண்ணா இவ்வளோ அழகாக இருக்காங்க வா இப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்யூலாம் சொல்லிட்டு போய் பக்கத்தில் உட்காந்துட்டீங்க. அப்பா எல்லோரும் நான் பக்கம் ஒன்று மாதிரியே இருக்கேன்னு பேசுகிறாங்க அப்படின்னு. ஆமாம் என் பொண்ணு என்ன மாதிரி தான் ரொம்ப அழகாக தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க, வீயும் சிரிக்கிறான். இப்போ வந்து ஓகே ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு கரெக்டாக பிபிடியை ரெடி பண்ணிட்டான். பிபிடியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஃபுல்லாகவே ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஜேகே செம்மையாக இருக்கான். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான். உள்ளே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டிருக்கான். ஹேண்டில் வந்து ஸ்லீவ்லாம் மடித்து விட்ருக்கான். பார்க்கவே செம்மையாக இருக்கான். அதான் அவனோட டேட்டூஸ்லாம் அப்படி இருக்குது. அவனை பார்த்தா யாருமே ஏஜ் அதிகம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. ஏஜ் கம்மி, ஒரு 22 வயசு பையன் மாதிரி தான்ப்பா இருக்கான் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இருப்பான் பார்க்கவே. பட் 38 வயசுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவன் அப்படி எடுத்துகிட்டு இருக்கான். அந்த 4 பொண்ணில் ஒரு பொண்ணு ஜேகேவை அப்படி பார்க்குறப்படி விட்டு கண்ணிலே ஜேகே தின்றுவா போல். நீங்கள் ஜேகே சொல்கிறத கவனிச்சுட்டே வந்துட்டு இப்படி ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பொண்ணு அப்படி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு பக்கத்தில் தான் ஜேகேக்கு சேர் வேற போட்டிருக்காங்க. உங்களுக்கு அதை பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகுது. ஜேகே அந்த பொண்ணு அப்படி பார்க்குது. அவள் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி ஃபுல் ரிவீலிங்காக இருக்குது. லைட்டாக மறைச்சிருக்கு. அவள் தான் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் இது இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி தோணுது. நீங்கள் வந்து ஒரு லூஸான டிஷர்ட் அண்ட் லூஸான பேண்ட் அப்படி தான் போட்டிருக்கீங்க. பட் அவள் அப்படி போட்டிருக்காள். உங்களுக்கு அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. என்ன இப்போ எப்படி பார்க்குறா அப்படிங்கும்போது ஜேகே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்ப அவங்க 4 பேர்த்தையும் பார்த்து தான் பண்ணுறான். ஏன்னா இப்போ இந்த டீல் அவங்களுக்காக தான். ஸோ அவங்கள பார்த்து பண்ணுறேன். இந்த சைடு ஃபுல்லாக உங்கள் கம்பெனி ஆளுங்க தான் உட்காந்துருக்காங்க. ஜேகே அவங்கள பார்த்துட்டே பண்ண உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், இவன் வேறு அங்கிட்டு பார்க்குறான், ஐயோ அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டே இருக்கா. அவள் ஜேகே பார்த்துட்டு ஜேகே சார் அதெல்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு என்ன வாய்ஸ் இது அப்படி இருக்குது உங்களுக்கு. அவள் டவுட்லாம் கேட்குறா. ஜேகே பார்த்துட்டே இருக்கா. உங்களுக்கு அது செம்ம டென்ஷன், செம்ம இரிட்டேட் ஆகுது. உங்களுக்கு அப்படியே பல்ல கிடச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ வந்து ஜேகே உட்கார வந்துட்டான். ஜேகே போய் அங்கே தான் உட்காரான். அது அந்த பொண்ணு பக்கத்துலேயே உங்களுக்கு அதை பார்க்கவே
ஐயோ! இப்படி தோணுது. இப்போ வந்து வி எந்திரிச்சப்ப அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நீங்க வந்து விய பார்க்கவே இல்ல. நீங்க ஜிகேவ தான் பார்த்துட்டுருக்கீங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஜேகேட்ட சும்மா சின்ன சின்ன டவுட் மாரி அப்படியே சும்மா சும்மா திரும்பி திரும்பி கேட்குறா. ஜேகே மேல லைட்டா இடிக்கிறா. ஜேகே வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு கேஷுவலா, எஸ் மேம். அது அது பார்த்துக்கலாம். அதெல்லாம் என்ன நம்ம பேசிக்கலாம். அப்படிதான் பேசிட்டு இருக்கான். அதுவே உங்களுக்கு டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஒரு வழியா அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சு. ஜேகே வந்துட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக ஹக் பண்ணும்ல பேர் அந்த 4 பேர்த்தையும் லைட்டாக ஒரு ஹக் பண்ணிட்டு நான் வந்துட்டான். இப்போ வந்து ஜேகே தான் அந்த 3 பேரும் வந்துட்டு ஜேகேவை லைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எப்படின்னா ஜேகே ஒரு மாதிரி டைட்டாக ஹக் பண்ணுறா. அதை ஜேகே கண்டுக்காத மாதிரி தேங்க்யூ பாய் அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அந்த பொண்ணு பாய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என்ன ஸ்வீட் ஹார்ட்டா அப்படி இருக்குது உங்களுக்கு. அவங்க 4 பேரும் வந்து உங்களை ஹக் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு உங்களை வந்துட்டு ரொம்ப லைட்டாக ஹக் பண்ணுறா. ச்சீ எப்படி இருக்கா பாரு இவ. ஐயோ அப்படி இருக்கு உங்களுக்கு. இப்போ நீங்கள் 3 பேரும் வந்துட்டு உங்கள் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. அதாவது வியோட ரூமில். ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தா அந்த டோர் ஓப்பன் ஆகுது. உள்ளே பார்த்தா ஒயன் தான் வராங்க. இங்கே பார்த்துட்டு அம்மா அப்படிறானே. ஏய் நிஷி இங்கே என்னம்மா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. உங்களை பார்த்துட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வர சொன்னேன். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க மேடம் அப்படின்னு. இல்லைம்மா சும்மா அப்பா பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. பார்த்துட்டு உன் பையன் தான் ஜேகே கூட காரில் ஏற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஐயோ இவனை வச்சுக்கிட்டு ஒரு வீட்டில் கொண்டு வந்து விட்றானா பாரு இப்படி அனுப்பி வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பார்க்குறாங்க. நீங்கள் சிரிச்சிட்டு சரி விடுமா அப்படின்னே. சரி படிக்க வேண்டிய புக்கெலாம் படிச்சிட்டியா அப்படின்னு. படிச்சிட்டேம்மா ஒரு புக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. சரி எப்போ பார்த்தாலும் அந்த புக்கை படிச்சுட்டே வா சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லைம்மா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டிங்க. ஆனால் உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். கம்மங்களை பார்த்துட்டு நிசி செல்லம் ஏன்டா ஃபேஸ் டல்லாக இருக்கு. ஒன்றும் இல்லைம்மா உடனே ஐயன் வந்து 2 எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கா. அவங்க 2 பேருக்கும் உங்களை சாப்பிடுவாங்கிறோம். ஜேகே உங்கள் அப்புறம் நீங்கள் எந்திரிச்சே வர மாட்டேங்கிறீங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஜேகே பார்க்குறோம் உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு நல்லா தானே இருந்தா காலையிலேருந்து நம்ம கூட தானே இருந்தா இப்போ ஏன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்துட்டே இருக்கான். பட் நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க. எதுவுமே பேசவே இல்லை. உங்கள் ஃபேஸ் செம்ம டல்லாகிடுச்சு. மார்னிங் அவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஃபேஸ் இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஒயன் உங்களை பார்த்துட்டு நிஷி என்னாச்சு நிஷி. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நீ அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறு அப்படின்னு உங்களை கூப்பிட்றா. நீங்களே கிட்ட வந்துட்டீங்க. வந்து உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறீங்க. என்னாச்சுடி சொல்லிடு என் தங்கம்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து மேலே சாஞ்சிட்டு ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்கிறீங்க. சரி வீடு சாப்பிட்றே அப்படின்னு. வேணாம் அப்படின்றீங்க. பையன் வந்து உங்கள் கையை பிடிச்சி எழுப்புறாங்க. ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். ஏன்டி என்னாச்சு அப்படின்னே. அவள் ஒன்றும் குழந்தை கிடையாது. அவள் 10th படிக்கிற கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சிட்ருக்கா அப்படின்னே. என்னைக்கு வந்தாலும் அவள் எனக்கு குழந்தை தானே அப்படின்னே. அவள் பெரிய பிள்ளை ஆகிட்டா அவ்வளோதான் பார்த்துக்கணும் பிச்சு போடுவேன் கம்மன் உட்கார அப்படி சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு சேரில் உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறீங்க. பாரு நிஷி நீ ஒன்றும் குழந்தை கிடையாது சரியா. உனக்கு 16 வயசு ஆகுது. இன்னும் பேர் அப்பா லேப்லாம் உட்காரக்கூடாது அப்படின்னு. என்னம்மா அப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் ஃபேஸே டல்லாகிடுச்சு. என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு திரும்பி லேப்பில் உட்கார வச்சுட்டு ஒன்றுதம்மா நீ சாப்பிடு அப்படி சொல்லி ஊட்டி வரோம். நீங்கள் சாப்பிட்றீங்க. பட் ஒயின் முறைக்கிறாங்க. நீங்கள் அம்மா ஏன் முறைக்கிற அப்படின்னே. நான் ஒன்றும் முறைக்கல ஒன்றும் சொல்லலை. நான் சொன்னால் எனக்கு கேட்கவா போகிற. இந்த சாப்பிடு அப்படி சொல்லிட்டு சாப்பாடு வச்சு எதுக்கு கடுப்பாகுற அப்படின்னே. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சாப்பாடெலாம் வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேகேவே சாப்பிட்டாங்க. பட் நீங்கள் வந்துட்டு நிஷியவே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவன் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. நிஷி வீட்டுக்கு போகலாமா. போகலாமா அப்படின்னோடனே என்ன அதிசயமாக இருக்குது. பொதுவாக அப்பா இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். வரவே மாட்டேன் சேட்டை செய்வேன். இன்றைக்கி நான் வரேங்கிற போகலாமா அப்படின்னோடனே சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. பார்த்துட்டு நிஷி போறி அப்படின்னோடனே ஆமாம்ப்பா அப்படின்னோடனே சரி என் தங்கம் பார்த்து போய் ஏன் ஃபேஸ் டல்லாக இருக்குது நல்லா தானே என்னாச்சு சாமி அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்கிறீங்க. சரி இந்தா பொடி அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. காசு எதுக்கு அப்படின்னு ஏதாச்சும் வேணும்னா வாங்கி சாப்பிடு. எல்லாம் ஆல்ரெடி காசு இருக்குது. நேற்று தான் அம்மா கொடுத்துச்சு. பரவாயில்ல பொடி எப்படி சொல்லிட்டு கொடுக்குறா. நீங்களும் வாங்கிக்கிட்டீங்க. பாய்ப்பா அப்படிங்கிறீங்க. உங்களை பார்த்துட்டு பாய்டி என் தங்கம் அப்பா சீக்கிரமாக வரும் சரியா. நம்ம 2 பேரும் ஏதாவது பேசினா அப்படின்னு. சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. நான் ஜேகேவை கண்டுக்கவே இல்லை. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கான். ஜேகேக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. என்ன ஆச்சு இவன் அப்படி டல் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்குது. பட் ஜேகேக்கு வந்துட்டு நீங்களும் இருக்குது அந்த பாண்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை நினச்சி லைட்டாக சிரிச்சிட்டு என்னன்னு தெரில கேட்டுப்போ அப்படி சொல்லிட்டு அவனும் விட்டுட்டான். அவனுக்கு வந்துட்டு உங்களை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பட் இப்போ நீங்கள் போயிட்டீங்க. அது ஃபேஸ் வேறு டல்லாக இருக்குல்ல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனால் ஒர்க்கே பண்ண முடியல. அவன் வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். சரி ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுவா ரிப்ளை பண்ணி என்னென்னு கேட்போன்னு. நீங்கள் மெசேஜும் பண்ணவே இல்லை. அவனுக்கு ஒரு மாதிரி செம்ம டல்லாகிடுச்சு. என்னாச்சுடா அப்படின்னு. ஒன்றும் இல்லை நீங்கள் கிளம்பிட்ட ஷூட்டிங் இருக்குடா. சரி பார்த்து போயிட்டோம் அப்படின்னு. சரி நீ மீட்டிங் பார்த்துக்குவீல. நான் பார்த்து போயிட்டா அப்படின்னு. இப்போ என்னாச்சு நீ ஏன்டா டல்லாக இருக்க தெரில ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு. சரி வேணா மீட்டிங் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாமா நாளைக்கு வச்சுக்கலாமா நான் வேணால் பார்த்துக்குவா.
இல்லைடா நீ கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு வீயும் கிளம்பிட்டான். ஜேகே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. இன்னும் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கால் பண்ணுறா. திருப்பி ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. நீங்கள் வந்து ஃபோன் பக்கத்தில் படுத்துருக்கீங்க. ஃபோன் எடுக்க நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு 20 தடவை கால் பண்ணியிருப்பேன். நீங்கள் அட்டனே பண்ணல. உங்களுக்கு எடுக்க முடியாதுடா அப்படி தான் தோணுது தவிர எடுக்கலாங்கிற எண்ணமே இல்லை. அடுத்து வெறும் மெசேஜாக வருது. நீங்கள் ஐயோ இந்த சவுண்ட் கேட்டால் அம்மா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வேமா ஜேக்கு கால் பண்ணி, இப்போ என்ன ஜேக்கே உனக்கு பிரச்சனை, இன்னைக்கு ஏன் கால் எடுக்கலை? நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன். எப்படி இவ்வளோ நேரமா? ஏன் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட டைமிங் இருக்கா? ஷோ அப்படி இல்லை நிஷி, என்னாச்சு உனக்கு? ஏன் ஃபேஸ் டல்லாக இருந்துச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கேன். சொல்லிடி என்னாச்சு டி அப்படின்னானே. எனக்கு ஒன்றும் இல்லை செக்கே, நல்லா தான் இருக்கேன். நீ ஃபோனை வை, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்கிட்ட வந்துடுவாங்க, 2 பேர் தூங்க போகிறோம், ஃபோனை வை ஜேகே. சரி நான் வைக்கிறேன். சரி வை ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு. இவன்கிட்ட என்னான்னு சொல்லுவேன் இப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை தூக்கி போட்டு திருப்பி படுத்துக்கிட்டீங்க. கரெக்டாக வாங்கினலான்ட்டு நிஷி என்னாச்சு அப்படின்னானே. ஒன்றும் இல்லைம்மா வாமா அப்படின்னானே. என்னடி எதுக்குடி இன்றைக்கி உள்ளே கூப்பிட்டேன் என்ன தூங்க அப்படின்னானே. நீ வா எனக்கு ஒன்றா ஹக் பண்ணிட்டேன்னு தூங்கணும்னு தோணுதே, ஏன் வரமாட்டியா அப்படின்னானே. அட வரேண்டி அப்படி சொல்லிட்டு அதை நீங்களும் படுக்க. நிஷி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்டா. அம்மா என்னடி என் தங்க பிள்ளை என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்களும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டீங்க. ஒரு நைட்டு 8 மணி இருக்கும். ஒயின் எந்திரிக்கவே இல்லை, அதே இடத்துல படுத்துருக்கேன். ஏன்னா நிஷி கொஞ்சம் கூட டைட்டாக லூஸ் பண்ணவே இல்லை. அவள் நல்லா டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா டே தான். அம்மா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னானே. இல்லை வல்லவா அப்படின்னானே. என்னம்மா சமைக்கிறேன் அப்படின்னானே. இல்லைடா நிஷி தூங்கிட்டு இருந்தா தான் சரி படுத்துருந்தேன் அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவன் இந்த சைடு படுத்துட்டு நல்லா உங்களை டைட்டாக எங்கிட்ட இழுத்து ஹக் பண்ணுறான். டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க 2 பேரும் சேர்ந்து? அம்மா அப்புறம் நீ அவளை மட்டும் ஹக் பண்ணுறீல அப்படி சொல்லிட்டு இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறான். அப்படியே நிஷியை பிடிச்சி தள்ளுறான். கிந்திரிச்சே போடுறாடா, 8 மணி ஆகுது எந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிஷி அப்படி சொல்லிட்டு கத்துறான். அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க. ஆஹா எழுப்பி விட்டுட்டான். என்னடா அப்படின்னானே. போமா இவ்வளோ நேரம் பொம்பளை பிள்ளை தூங்கலாமா அப்படின்னு சொல்கிறான். நீ எப்படி அங்கிளானே? அம்மா நான் அங்கிளாக கிடையாது கம்முன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு அம்மா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், அதுங்கிட்ட சமைக்க போகிறீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு. சரிடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க நிஷி அப்படியே நல்லா கண்ணு தேய்ச்சிட்டு உட்காந்துருக்கான். நிஷி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரையா அப்படின்னு. சரிம்மா அப்படி சொல்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. நிஷி வந்து சரி ஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் கரெக்டாக ஃபோனில் மெசேஜ் பாப்பாவோ ஆகிற சவுண்ட் கேட்குது. ஒரு நிமிஷம் திரும்ப பண்ணியிருந்தா டே பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃபோன் எடுத்தால் ஜேகே தான். இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜேகே அப்படின்னே. என்ன பண்ணிகிட்ருக்க? இப்போ தான் தூங்கி முடிச்சு. இவ்வளோ நேரமாக தூங்கினியா? உனக்கு என்ன ஜேகே அப்படின்னு. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்? குளிக்க போகிறேன்டா, வீடியோ கால் வரியா? செருப்பு வரும். என்னாடி அப்படின்னே. ஃபோனை வை ஜேகே, ஆல்ரெடி அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டான் ஜேகே அப்படின்னு. அண்ணன் வந்துட்டான், அம்மா வந்துட்டான், அப்பா வந்துட்டான். ஐயோ உனக்கு என்ன தான் நினச்சிட்ருக்க? நீ ஃபோனை வைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு. ரொம்ப டென்ஷன் ஆக்குற நிஷி, இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறேன். ஜேகே நான் ஒன்றுமே சொல்லலை ஜேகே, எதையோ வச்சுக்கிட்டு தான் இப்படி பேசுகிறேன். இல்லை நீ இப்படி பண்ண மாட்டேன், ஏதோ என்ன தான் நினைக்கிறேன் அதையும் சொன்னேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உனக்கு ஒன்றுமே புரியாது ஜேகே, நீ ஃபோனை வை அப்படி சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு ஃபோனை சைலண்ட்டில் போட்டு தூக்கி போட்டீங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஹேரில் வந்து சும்மா டவல் மட்டும் கட்டிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே பார்த்தா விகின் ஜேகே வந்து உட்காந்துருக்காங்க. வந்துட்டான்டா இன்னும் பேசுகிறதுக்காகவே வந்திருப்போம், டென்ஷன் பண்ணுறான்னு எப்படி சொல்லிட்டு வெளியே வந்தா. சிவா வந்து சாப்பிட்டு சரிம்மா அப்படி சொல்லிட்டு வந்து சோஃபாவில் தான் உட்கார்றா. பக்கத்தில் தான் டே உட்காந்துருக்கான். டே என்ன பண்ணுற அப்படின்னா ஃபோனில் மூவி தான் பார்த்துட்டு இருப்பான். மூவி பார்க்குறேடி, எனக்கு ஒரு ஹெட்செட் கூட அப்படின்னானு. முடியவே முடியாது அண்ணா ப்ளீஸ் ஒரு ஹெட்செட். முடியாது ரிப்போடி அப்படின்னானு. என்ன படம் பார்க்குற அதையே சொல்ல அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு வந்து பார்க்க போகிறா. அங்கே டக்குன்னு ஃபோனை மறைச்சிட்டு சொல்ல மாட்டேன் சொல்லட்டேன் அப்படின்னு. சொல்ல மாட்டேன்டி. உங்களை பார்த்துட்டு என்னாச்சும் வேணும் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா என்ன படம் பார்க்குறான்னு கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு. போப்பா அப்படி சொல்லிட்டு வந்து திரும்பி ஹெட்செட் போகிறான். எனக்கு ஒரு ஹெட்செட் அப்படின்னு தரவே மாட்டேங்கிறா. நீங்கள் சீப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு கிச்சன் பாருங்க. உங்கள் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா ஹக் பண்ணுற காட்டி வந்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு இன்னொரு சவுண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. பிச்சிருவேன் அப்படின்னு டீ கிடக்குறது வந்து உங்களை இழுத்து சமையல் கொடுத்து வெளியே தள்ளிட்டான். இந்தாடா நான் வந்தால் தான் நீ வருவேன், இல்லைனா வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு. நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து ஹக் பண்ணிட்டு நிற்கிறான். இங்கே உட்காருட்டே அம்மா சமைச்சிட்டு இருக்கேன்ல. அதுக்கு பதில் கூட சொல்ல நீங்கள் கடகடன்னு வந்து டேவை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. அவன் இருக்க ஸ்ட்ரென்த்துக்கு வருவானா? நீங்கள் இழுத்தாலும் வரமாட்டேங்கிறான். நீங்கள் வாடா நான் தானே அம்மா ஹக் பண்ண வந்தேன், நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லி பிடிச்சி ஆட்டம் பிடிச்சி வந்து இழுத்துட்டு இருக்கீங்க. அவன் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் அவன் கையை எடுத்து விட்ருப்பான். நீங்கள் சரட்டுன்னு வந்து விழுந்துட்டீங்க, அதாவது சமையல் கிட்ட தாண்டி வெளியே விழுந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் வீக்கு ஜேக்கிங்க அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு.
புள்ள இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு தோணுது. 2 பேரும் கடகடன்னு எழுந்திரிச்சு வராங்க. அங்கே ஒயன் அப்படியே ஷாக்கில் பார்க்குறேன். அதை விட ஷாக்கில் பார்க்குறான். இழுத்து விட்ட வேகத்துக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டாளான்னு வேகமாக ஓடி வந்து ஜேகே தான் தூங்கியிருப்பான். ஒயன் என்னாச்சு அப்படிங்கிறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஒரு கையில் இடித்து கையில் ரத்தம் வருது. கால் அந்த சைடு வர இதில் இடிச்சிருப்பீங்க. டக்குன்னு வந்த போர்ஸில் இடிச்சதில்ல காலில் வர அடிபட்டு கால் வீங்கிருச்சு. சேம் டைம் ரத்தமும் வருது. அந்த ஒரு செகண்ட்லேயே அது சரசரன்னு வீங்குது. உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. நீங்கள் அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜேகே உங்களை பிடிச்சிருக்கான். ஜேகே கையிலேருந்து அப்படியே டிஆர்ஸ் அவனுக்கு அப்படி கிளம்புது. இன்னும் ரத்தம் வர வருதுல்ல. அப்படியே உங்களுக்கு பார்க்கவே அழுகையாக வருது. வேகமாக ஒயன் வீய வந்துட்டாங்க. வேகமாக வந்துட்டு ஒய் என்னாச்சு அப்படி சொல்லணும். கடத்தில் தட்டுறோம். உங்களுக்கு அழுகையோடு சேர்த்து ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்பா 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 அப்படின்ட்டு அப்படியே மயங்கிட்டீங்க. ஜேகேக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருக்குது. வேகமாக உங்களை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஜேகே வந்து இப்போ கார் ஓட்டிகிட்டு இருக்கா. பட் அவன் கண்ணு தண்ணி கொட்டிகிட்டு இருக்கு. பின்னாடி உட்காந்துருக்காங்க வியும் ஏனோ 2 பேரும் அழுதுட்டுருக்காங்க. நிஷி வந்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு இருக்கா. அவனால் சுத்தமாக கண்ணே திறக்க முடியல. டேவை வீட்டிலே விட்டுட்டு போயிருப்பாங்க. டேவ் அப்படி அழுதுட்டுருக்கான். நிஷி நான் வேணும்னே பண்ணல நிஷி, நான் விளையாட்டுக்கா நிஷி பண்ணேன் நிஷி அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி அழுதுட்டுருக்கான். ஏன்னா அவன் பயங்கரமாக பயந்துட்டான். டக்குனு தங்கச்சிக்கு வந்து தன்னால் அடிபட்டுச்சுன்னா எந்த ஒரு அண்ணனுக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி ஆயிரும்ல. அப்படி ஆயிடுச்சு. அவன் அப்படி தேம்பி அழுதுட்டுருக்கான். அவன் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டிஷாக, அவன் கண்ணு ரெட்டிஷாக இருக்குது. அப்படியே இந்த சைடு பார்த்தா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. சேர்த்தனே ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன அடி தான் பட்டிருக்குன்னு சொல்லிட்டு காலில் ஒரு கட்டு கையில் ஒரு கட்டு கட்டியிருக்காங்க. மண்டையில் வேறு லைட்டாக அடிபட்டிருக்கு. மண்டையில் ஒரு கட்டு 3 கட்டை போட்டு அப்புறம் மயக்கம் போட்டனால சரி இன்ஜெக்ஷன் போடலாம், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இப்போ ட்ரிப்ஸு போட்டு உங்களை படுக்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு ட்ரிப்ஸ் இறங்கிட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா அப்படியே அழுது பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதை விட டல்லாக இருக்கான். ஜேகே உங்களால் பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி பயங்கர இதாக ஆகிட்டான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஐயோ இவன் வேறு இருந்தான்ல ஷோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படியே ஜேகே நிற்கிறான். அவன் கண்ணெலாம் தண்ணி கொட்டிகிட்டே இருக்கான். அவன் யாரும் பார்க்காத நேரத்தை தொடச்சிக்கிட்டே இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு அண்ணாவது அப்படிங்கிறீங்க. அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நீங்கள் வியை பார்த்துட்டு அப்பா டே எங்க அப்படின்னு டே வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டோம் ஒயின் அப்படிங்கிறான். அப்பா ஏன் இப்படி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு உங்களை எல்லோரும் பார்க்குறாங்க. அவன் அழுவான்ப்பா. அவன் ஃபீல் பண்ணுவான். ஏன் இப்படி பண்ணீங்க, அவன் தெரியாமல் தானே பண்ணிட்டான். அதுக்குன்னு வீட்டில் விட்டுட்டு வந்துடுவீங்களா? அப்படி இல்லை நிஷி, ஏதோ ஒரு அவசரத்தில் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அண்ணன் அழும்பா, யாராச்சும் இப்போ அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னே எல்லோரும் வந்துட்டு ஜேகேவை தான் 2 பேர் திரும்பி பார்க்குறாங்க. ஜேகே சார் நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்துட்டு வந்து கார் எடுத்துகிட்டு அவன் காரை ஆன் பண்ணிட்டு அப்படி அந்த இதில் படுத்துக்கிட்டு அப்படி அழுகுறான். அவனால் உங்களை பார்க்கவே முடியல அந்த நிலமையில. அப்படி நீங்கள் அடிப்பட்டதில் அந்த மயக்கம் போட்டது வேறையா, உன்னால் சுத்தமாக உன்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. அப்படி அழுதுட்டு கண்ணெல்லாம் தடிச்சிட்டு சின்ன ஆட்டு தான் எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி இருக்கும். ஐயோ நிஷிமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவனால் முடியவே இல்லை. அவன் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு தேய்ச்சிட்டு இப்போ டேரெக்டாக அவன் வீட்டுக்கு வந்துட்டான். உள்ளே வந்து டோரை திறந்து பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் டே அப்படி அழுதுட்டு இருக்கான். அவனுக்கு டேவை பார்க்கவே முடியல. டே அழாத டே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு ஜேகே பரவாயில்லையா நிஷி பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். அவனால் முடியவே இல்லை. அவனுக்கு அப்படி மூச்சு வாங்குது. டேடி ஒன்றும் இல்லைடா, நீ நார்மல் ஆகிடும், அவளுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரிப்ஸு போட்டிருக்காங்க அப்படி. ட்ரிப்ஸு போகிற அளவுக்கு ஆகிடுச்சா? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, வேணும்னு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி அழுதுட்ருக்கான். ஜேகேனால அவனை அப்படி பார்க்கவே முடியல. அவ்வளோ நல்லா பேசுகிற பையன், போல்டாக இருக்க பையன் இப்படி அழுதா எப்படி இருக்கும்? அவனுக்கு ஒரு மாதிரி இருக்காவன். சரி வாடா அப்படி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு காரில் கூப்பிட்டு வரான். நிஷி என்கிட்ட பேச மாட்டாள். 2 பேர் நிஷி என்கிட்ட பேசவே மாட்டாள். நிஷி என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி நிஷி இப்படி சொல்லிட்டு அவன் காரில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஜேகே அவனை கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ணுறான், முடியல. இப்போ வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு வந்துருப்பான். அவன்கிட்டே உள்ளே வரவே மாட்டேன், அவளுக்கு அடிப்பட்டு டிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நான் வரல அப்படி சொல்லிட்டு வெளியே உட்காந்துட்டு அழுகுறான். வேகமாக வெளியே வந்துட்டான். ஒன்றும் இல்லட்டையா, ஒன்றும் நினைக்கல, உள்ளே வாடா, வரவே மாட்டேங்கிறான். அவன் அப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கான். அப்படியே ஒயனுக்கு அதை பார்க்க அவ்வளோ கஷ்டமாக்கிட்டே உள்ளே வாப்பா, ஒன்றும் இல்லைப்பா, பேசுகிறேங்கிறா வாப்பா அப்படின்றான். அண்ணா உள்ளே வாண்ணா அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த வாய்ஸ் கேட்டுன்னு எட்டி பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. ஏன்னா அவங்க தலையில் கட்டு போட்டிருக்காங்க, காலில் போட்டிருக்காங்க, கையில் போட்டிருக்காங்க. அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் அழுதுகிட்டே இருக்கான். நீ வரியா, நான் எந்திரிச்சு வரவா, இரு நானே வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் எழுந்திருக்கான். அவனால் நிற்க முடியல. வேமா ஜேகே பேலன்ஸுக்கு பிடிக்கிறான், அந்த சைடு வீ பிடிக்கிறான், அப்படியே சாயிறான். நீங்கள் பார்த்துட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இப்போ நீ அழற, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவங்க கிட்ட வந்து அவன் கையை பிடிக்கிறான். நீங்கள் வேமா எந்திரிச்சிட்டிங்க. அவன் பார்த்து பொறுமையாக அப்படின்னு ட்ரிப்ஸ் வேறு போட்டிருக்காங்களா அவங்க கிட்ட வந்துட்டு அம்மா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே
வேகமாக வந்துட்டு ஒயனை ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகுறான். எல்லாரும் உனக்கு கன்சல்ட் பண்ண ட்ரை பண்ண முடியவே இல்லை. கடைசியில் போட்டு கேட்டு சமாதானம் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. நீங்கள் தான் அவன் தலையை ரப் பண்ணிட்டே ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நிஷி பொறுமையாக பார்த்துட்டு அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கேன். இங்கே பாருட்டே நான் மேலே கோச்சிக்க மாட்டேன். உன்கிட்ட பேசுவேன். எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி உன்கிட்ட பேசாமல் இருப்பேன். இந்த தொங்கு பிள்ளைன்ட்டு அழுற அப்படி சொல்லி கொஞ்சிருக்காங்க உங்களை பார்த்துட்டு. இப்போது ரொம்ப பயந்துட்டேன். நான் விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன். என்னை மன்னிச்சிருடி அப்படி சொல்கிறாங்க. கரெக்டாக டிப்ஸை எடுத்து விட்டாங்க. நிஷி எந்திரிச்சிட்டு வேகமாக போயிட்டு டேவை தான் ஃபர்ஸ்ட்டு ஹக் பண்ணுறா. எனக்கு ஒன்றும் இல்லைடா நல்லா தாண்டா இருக்கேன். உன்கிட்ட தாண்டா இருக்கேன். உன்கிட்ட தாண்டா பேசுவேன். எனக்கு நீ நான் பிடிக்கும். சரி விட விளையாட்டுக்கு தானே பண்ணேன். அது எப்போதுமே நம்ம விளையாட்டாக அடிச்சுக்கிறது தானே. அது ஏதோ இப்படி ஆயிடுச்சு. சரி விடுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு சமாதானம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. டே வந்து உட்காந்துருக்கான். நிஷி வந்து ஃபுல்லாக அவன் மேலே சாஞ்சு உட்காந்துருக்கா. அவன் வந்து லைட்டாக அப்படி தலையை ரப் பண்ணிட்டு ஓகே தானே உனக்கு ஓகே தானே அப்படி கேட்டுகிட்டே இருக்கான். ஆப்போசிட்டில் வந்து வி ஜேகே ஒயின் 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஜேகே இன்னொரு மாதிரி தான் உட்காந்துருக்கான். அவன் ஃபேஸே சரியில்லை. நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு என்ன அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம்ட்டு நீங்கள் சரி நான் போய் ரூமில் படுக்கிறேம்மா அப்படின்னு. சரி நிஷி பார்த்துப்போ அப்படி சொல்லிட்டு வி வந்து உங்களுக்கு தூக்கம் வரான். இல்லைப்பா பரவாயில்லப்பா அப்படின்னு. இரு அப்பா தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சுட்டான். ஏமாட்டே வந்து பெட்ஷீட்லாம் போத்துறான். ஒயின் வந்துட்டு அவளுக்கு தன் பில்லோலாம் கரெக்டாக எடுத்து வைக்கிறான். இவங்க 3 பேர் இதெல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஜேகே வந்து ரூம்குள்ளே வரான். இப்போ எதுக்கு நீ ரூம்குள்ளே வர அப்படின்னு. நீ ஓகே தானே அப்படின்னு. ஓகே தான் அப்படின்னே. நிஜமாக ஓகே தானே நிஷி எனக்கு பயமாக இருக்குடி. ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு. சரி எப்படி சொல்கிறவன் கிளம்புறான். யார் அந்த பொண்ணு அப்படின்னு. என்ன பொண்ணு அப்படின்னு. அந்த அரகுற ட்ரெஸ் போட்டு சாரை ஹக் பண்ணுறாங்களே அப்படின்னு. பிஸ்னஸ் பார்ட்னர். ஓ பார்ட்னர் தானா இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு லைட்டாக ஜேகே முறைக்கிறான். அவளை ஹக் பண்ணுறா. அவ்வளோ உரிமையாக அவனை ஹக் பண்ணுறா. எனக்கு உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது ஜேகே. எனக்கு இவ்வளோ அடிபட்டுன்னு தாண்டி அந்த பொண்ணு உன்னை ஹக் பண்ணாலும் எனக்கு அது மட்டும்தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. எனக்கு போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே இழுத்த பற்றி படுத்துட்டீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஐயோ அதனால தான் கோச்சிக்கிட்டாலும் அப்படி வேறு இருக்கா. இவங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் அப்படியே படுத்தே இருக்கீங்க. ஸோ இந்த பாட்டு இதோட முடியுது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு இது சரி ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியும். வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலில் BL1 ஷர்ட்ஸ் வரும். ஸோ அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் லவ் யூ. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.